அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக கழுவ சொன்னாங்க, பிரேமர் அடிக்கிறதுக்கு. இப்போ இதில் வந்து இந்த கழுவுறது மட்டும் நம்ம கையில் தேய்ச்சி கழுவுறத காட்டிலும் இந்த மிஷினில் வந்து நல்லா க்ளீன் ஆகி சுத்தமாக போயிடும், பாசம் இதுக்கான எதுவுமே இல்லாமல். இது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு பெயிண்ட் அடித்து கட்டினப்போ அடித்தது. இந்த வீட்டில் ரொம்ப வருஷம் ஆச்சு சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளோ நீட்டாக போகுதுன்னு நீங்களே பாருங்கள். கையில் தேய்ச்சி கழுவுற காட்டிலும் மிஷினில் ரொம்ப இதுவாக போகும், நீட்டாக இருக்கும் வேலை. ஆனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக செலவாகும். கையில் தேய்ச்சி கழுவுறது கொஞ்சம் நம்ம அந்த அளவுக்குல மட்டும் ஊற்றி தேய்ச்சி இது பண்ணுவோம். ஆனால் இதில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக செலவானாலும் வேலை நீட்டாக இருக்கும். இது எல்லா வீட்லையும் நம்ம மோட்ரு ஒரு சில வீட்டுகளில் இருக்கும், மோட்ரு ஒரு சில வீட்டுகளில் டேங்க் இதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி வீட்டுகளில் வந்து இதை பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இது கையில் தான் தேய்க்கணும். இந்த மாதிரி மோட்ரு இருக்க ஏரியாக்களில் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம எஸ்ஆர் பெயிண்டர்களில் உள்ள டீம் எல்லாமே வந்து நாங்கள் இப்படித்தான் எங்கே போனாலும் கழுவுவோம், மிஷின் வச்சு தான் கழுவுவோம். இல்லாத பட்சத்துக்கு, மோட்ரு இல்லாத பட்சத்துக்கு தான் நம்ம கையில் தேய்க்கணும். வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அது எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக பாசத்தை பூரா எடுத்தாச்சு. ஃபுல்லாக கழுவியாச்சு. உங்கள் சப்போர்ட்டு எனக்கு எப்பவும் தேவை. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.